ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஸோ இன்றைக்கும் ஒருத்தருடைய பர்சனல் லைஃப்பில் கடவுள் தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார், நம்மளை எவ்வளவு கண் கூர்ந்து நம்மை தெளிவாக பார்த்து கொள்கிறார் என்று பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரெஜிஸ்டர்டு ப்ராடக்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கலாம், ஷாம்புவாக இருக்கலாம், சீப்பாக இருக்கலாம், வீட்டு பொருட்களாக இருக்கலாம், எல்லாமே ஒரு கம்பெனியில் ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் ஆகி தான் அது வருது. எந்த பொருளுமே கம்பெனி இல்லாமல் க்ரியேஷன் இல்லாமல் வரக்கூடியதே கிடையாது. ஈவன் உங்கள் வீட்டில் வெளியில் தோட்டத்தில் வச்சுருக்கிற செடிகளாக இருக்கலாம், இல்லை ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், இந்த ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை கையில் போட வாட்சாக இருக்கலாம், எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரெஜிஸ்டர்டு. ஸோ பொதுவாக நம்ம பீப்புளுக்கு ஜனங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நிறைய ப்ராடக்ட்ஸை பார்க்கும் பொழுது இது எல்லாத்துலேயும் ஒரு தனி ப்ராடக்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த எல்லா கூட்டத்தோடையும் சேர்ந்து இது ஒரு சாதாரண ஒரு ப்ராடக்ட்டு, இது ஒரு வேல்யூபிள் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டு, இது ஒரு குப்பை மாதிரி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுமே ரெஜிஸ்டர்டு. நீங்கள் கையில் எடுத்த ஒரு ப்ராடக்ட்டும் ரெஜிஸ்டர்டு தான். இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ரெஜிஸ்டர்டு ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் நிறைய குமிச்சு கிடைக்கிறதுனால, சீப்பாக கிடைக்கிறதுனாலையோ, இல்லை அது ஒருவேளை மற்ற ப்ராடக்ட்ஸை விட கொஞ்சம் வேல்யூபிள் குறைஞ்ச ப்ராடக்ட்னாலேயோ அந்த ப்ராடக்ட் ரெஜிஸ்டர்டு ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே ஒரு கம்பெனியில் தயார் பண்ணி ஒரு உருவாக்கப்படுகிற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே தான் போய் ஒன்றும் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்களும் அதை விட மேலாக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தேவனுக்குள்ளாக உருவாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஸோ ஏதோ சர்வசாதாரணமாக பிறந்துட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதோ ஈஸியாக இந்த உலகத்தில் வந்துட்டோம் என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் முன்குறிக்காமல், ஆண்டவர் நீங்கள் இந்த உலகத்தில் பிறக்கணும் சித்தம் வைக்காமல் யாரும் பிறக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. மனுஷர் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கும் பொழுது நான் இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்பாவாக இருக்கிறார், இந்த மொத்த பூமியும் நமக்கு சொந்தமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்போ நமக்கு ஏன் ஆண்டவர் ஒரு சின்ன ப்ராடக்டை தரணும், நமக்கு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டாக தரலாமே அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், இப்போ நம்ம ஒரு சாதாரண காரில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரில் போய்கொண்டு இருக்கிறோம். பக்கத்தில் இன்னொருத்தர் இப்பொழுது வந்த லேட்டஸ்ட் புது காரில் நல்ல வசதியான லக்ஸரி காரில் போய் கொண்டு இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ இந்த ஒரு சாதாரண காரில் போய் கொண்டு இருக்கிற நாம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், நம்முடைய லைஃப், நம்மளுடைய ட்ராக், நம்ம போயிட்டு இருக்கிறோம் இல்லையா, அது தேவன் எதற்கு போய்கொண்டு இருக்கிறோம் என்று சித்தம் வைத்து பிளான் வைத்து நம்மளை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். ஆனால் மற்றவர்களை அவர்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறார். அவர்களுடைய லைஃப் ட்ராக் வேற, அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் லெவல் ட்ராக் வேற. ஆனால் தெரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் டைம் வரும் பொழுது உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் பெயரில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தான் தருவார், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்களுக்கு உள்ள இதில் போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் சாதாரண ஒரு பொருளை யூஸ் பண்ணுறீங்களோ, இல்லை மற்றவங்க யூஸ் பண்ணுற மாதிரி காஸ்ட்லி பொருளை யூஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், நன்றி சொல்ல வேண்டியது தான். ஹல்லேலூயா. சாதாரண பொருளை யூஸ் பண்ணுற நீங்களும் நன்றி சொல்லும் பொழுது, பெரிய காஸ்ட்லி பொருளை யூஸ் பண்ணுறவங்களும் நன்றி சொல்லும் பொழுது, ரெண்டுமே ஒரே மாதிரியான திருப்தியை கொடுக்கும். ஹல்லேலூயா. நிஜமாக தான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான பொருளை யூஸ் பண்ணி நன்றி சொல்லும் பொழுதோ, இல்லை சாதாரண ஒரு பொருளை யூஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் நன்றி சொல்லும் பொழுதோ, அது திருப்தியை கொடுக்கும், அது தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால், ரொம்ப காஸ்ட்லியான பெரிய லைஃப் வாழ்ந்து கொண்டு அங்கே நன்றி சொல்லுகிறது பெரிய விஷயம் அல்ல. ஒரு சாதாரண லைஃப் வாழும் பொழுதும், சின்ன பொருளை ஆண்டவர் தரும் பொழுதும், அப்பொழுது நீங்கள் நன்றி சொல்லுகிறது பெரிய விஷயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கண்கோர்ந்து பார்ப்பார், அதில் அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நான் சொன்னேன், உங்களுக்கான பிளெஸிங்ஸை அவர் உங்களுக்கு தான் தருவார். பட் இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேசித்தது, நீங்கள் ரொம்ப விரும்பினது ஆண்டவர் உங்களை விட்டு எடுக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காம போகுது, நீங்கள் பிடிச்சது, நீங்கள் விரும்பினது எல்லாமே உங்களை விட்டு கிடைக்காம போகுது அப்படின்னா, பைபிளில்
மத்திய 5ஆம் அதிகாரம்ல அதில் 4வது வசனம் அப்படின்னு நினைக்கிறேன். துயரப்படுறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்லி இஃப் யூ லாஸ்ட் விச் இஸ் டியர் டு யூ, தென் ஒன்லி யூ கேன் பி எம்ப்ரேஸ்டு பை தோஸ் திங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் இருதயத்திற்கு நெருக்கமான பிரியமான உங்களுக்கு பிடித்த பொருட்களோ இல்லை பிடித்தவர்களையோ நீங்கள் இழக்கும் பொழுதுதான் நீங்கள் அதனாலே அதை பெற்றுக்கொண்டு அதனாலே ஆறுதல் அடைய முடியும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதாவது ஆபிரகாம் ஈசாக்கை இழந்து போக வேண்டிய நிலைமை வந்தது. ஆண்டவருக்காக பலி செலுத்த வேண்டிய நேரம் வந்தது. ஆனால் அவன் அதை கவலைப்படவே இல்லை. அவன் எது இழந்து போனாலும், என் பிள்ளையை நான் இழந்து போனாலும் பரவாயில்லை, என் தேவன் அதை பிள்ளையை பலி கொடுக்க சொல்லுகிறார் என்று கொடுக்க போனான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணு என்று சொல்லிவிட்டு அது நிமித்தமாக அவனை மிகவும் ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, அவன் பேரை பெருமைப்படுத்தினார். அது மட்டுமல்ல, அவனுக்கு அந்த பிள்ளையுடைய வேல்யூ ரொம்ப தெரிஞ்சிருக்குங்க. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை பிறந்ததுனால மிகவும் ஆறுதல் அடைந்திருப்பான். எப்படி 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாமல் வேதனையில் இருந்திருப்பானோ, அதே ஆபிரகாம் 100 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மிகவும் ஆறுதல் பெற்று இருப்பான். ஹல்லேலூயா. நீங்கள் மிகவும் பிடித்தமான பொருட்களை இழந்து போகும் பொழுது, மிகவும் உங்களுக்கு விருப்பமான காரியங்களை நீங்கள் இழந்து போகும் பொழுது, நீங்கள் மிகவும் அளவுக்கு அதிகமான ஆறுதலை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஸோ வசனம் சொல்லுகிறது, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ நான் சொன்னது எல்லாத்தையும் திரும்ப ஒருக்கா சொல்லுகிறேன். முதலாவது, நீங்கள் இப்போ பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெஜிஸ்டர்டு ப்ராடக்ட்ஸ். எந்த பொருளுமே ஈஸியாக சும்மா வானத்திலேருந்து விழலை. எல்லாமே ஆண்டவர் பூமியை உண்டாக்கினார். நம்ம தான் எல்லாத்தையும் போட்டு நாசமாக்கிட்டு இருக்கோம். அந்த பூமியில் உள்ள பிளான்ட்ஸாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், எல்லாமே ஒன்று சீக்வன்ஸாக ஆண்டவர் உருவாக்கி வைத்திருந்தார். அதாவது இப்போ தண்ணி கீழே வருது, மழை பெஞ்சு மேலே போகுது, அப்புறமாக அது வேப்பராய் நீராவியாகி மேலே போகுது, மழை பெஞ்சு மலைகள் வழியாக கீழே வருகிறது. ஸோ எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி தான் ஆண்டவர் வைத்திருந்தார். இப்போ பாருங்கள், காலத்துக்கு மழை பெய்ய மாட்டேங்குது, நேரத்துக்கு மழை பெய்ய மாட்டேங்குது. மனுஷன் தான் இடையில புகுந்து அவன் இந்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அந்த கால சூழ்நிலைகள் எல்லாம் மாறுகிறது. ஆனால் ஆண்டவர் அழகாக ஒன்றொன்றை படைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மனுஷன் அழகாக படைத்து வைக்கிறான். ஒவ்வொன்றும் ரெஜிஸ்டர்டுங்க. அப்படி என்றால் நீங்களும் ரொம்ப ரெஜிஸ்டர்டான ப்ராடக்ட். நீங்கள் தான் ரொம்ப வேல்யூபிளான ப்ராடக்ட். மனுஷனுக்காக தான் இந்த மொத்த உலகமும் அந்த எல்லா காரியங்களுமே உருவாக்கப்படுகிறது. ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எல்லாமே நீங்கள் உங்களுக்காக தான். ஹல்லேலூயா. மனுஷன் இவ்வளோ வேல்யூபிளாக பார்க்குறான்னு என்றால் எல்லாத்தையும் உண்டாக்கின ஆண்டவர் உங்களை எவ்வளோ வேல்யூபிளாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு செகண்ட் நினைத்து பாருங்கள். அது மட்டுமல்ல, நான் சொன்னேன், நீங்கள் ஒரு சாதாரண ப்ராடக்ட் வைத்திருந்தாலோ, மற்றவர்கள் ஒரு பெரிய ப்ராடக்ட் வைத்திருந்தாலோ, ஆண்டவர் அவர்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்களை நேசிக்கவில்லை என்று அர்த்தம் அல்ல. எல்லாம் தெரிந்த ஆண்டவர் உங்களுக்கு இதுதான் இப்பொழுதுக்கு தேவை, இது போதும், இதுதான் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவர் நியமித்து கொடுத்திருக்கிறார். அதில் நன்றி சொல்லுங்க. பெரிய காரில் போகிறவங்க, பெரிய வசதியில் இருக்கிறவங்க, அவங்களும் நன்றி சொல்லுவாங்க. ஆனால் 2 பேருக்குமே சமாதானம் கிடைக்கும், 2 பேருக்குமே ஒரே திருப்தி கிடைக்கும், 2 பேருமே போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுது உங்களை எந்த ட்ராக்கில் எந்த நேரத்தில் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே இருங்க. நீங்கள் மற்றவர்கள் ட்ராக்குக்குள்ளே போய் அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே போய் போகணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய நேரம் வரும் பொழுது, உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க அந்த தருணம் வரும் பொழுது உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. வானத்தின் கீழே ஒவ்வொன்றுக்கும் அதன் நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் ட்ராக்கில் போங்க. அடுத்தவங்களோட லெவலோட கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க லெவலில் அவங்க லைஃப்பில் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்களோ அதற்கு அந்த நேரத்துக்கு தகுந்தவாறு கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிச்சிருப்பார். நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க, வேறு இடத்துல இருப்பீங்க. அதை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல், அதாவது இப்போ தான் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் கீழே ஒரு லெவலில் இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவையானது அந்த நேரத்தில் ஆண்டவர் தருவார். இப்பொழுது நீங்கள் சின்ன ப்ராடக்ட் வைத்திருக்கிறீங்களா, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பெரிய ப்ராடக்டை அவர் தருவார். ஹல்லேலூயா. அவர் நியமித்து வச்சது இப்போ உங்களுக்கு இதுதான் அப்படின்னா அதில் சந்தோஷமா இருங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், இன்றைக்குள்ளது போதும் என்று இருங்கள். ஹல்லேலூயா. நாளைய தினம் நாளைக்குள்ள காரியங்களை பார்த்து கொள்ளும். ஹல்லேலூயா. நாளைக்குள்ளதை நாளைய தினம் கவலைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கான காரியங்களை குறித்து நாளைய தினம் கவலைப்படும். ஸோ அந்த நாள் அந்தந்த காரியங்களை கவலைப்பட்டு, அந்த நாள் உங்களுக்கு கவலைப்பட்டு உங்களுக்காக தருமா? நீங்கள் கவலைப்படாதீங்க.
ஹல்லேலூயா. நீங்கள் தேவ பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த பூமியும் அதன் அந்த நாட்களும் அதன் டைமில் உங்களுக்கு தர வேண்டியது அவசியமாம். அது கவலைப்பட்டு உங்களுக்கான காரியத்தை தரும். நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்குள்ளது இன்னைக்கு போதும், நாளைக்குள்ள ஆசீர்வாதத்தை நாளைய நாள் உங்களுக்கு தரும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானதை நீங்கள் இழந்து போகிறீங்களா அப்படின்னா, அப்படிப்பட்ட நெருக்கமானதை கர்த்தர் அதை உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆறுதல் படுத்துவார். அப்படி நீங்கள் இழந்து போகும்போது தான் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது மிக அதிகமான ஆறுதலை பெற்றுக்கொள்வீங்க. அதனுடைய வேல்யூவை நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. ஹல்லேலூயா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் பாய்.